பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒபதியா புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒபதியா 1 அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கர்த்தர் எதை குறித்துச் சொல்வதை ஒபதியா தரிசனத்தில் கண்டார்? ஏதோமை குறித்து. ஒபதியா 1 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 2. ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க யார் யாரிடத்தில் அனுப்பப்பட்டனர்? தானாபதி ஜாதிகளிடத்தில். ஒபதியா 1 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 3. இதோ நான் உன்னை டேஸில் டேஸ் பண்ணினேன் என்று கர்த்தர் ஏதோமை குறித்து கூறினார். ஜாதிகளில் சிறுக பண்ணினேன் என்று. ஒபதியா 1 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 4. ஏதோம் டேஸ் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறது. மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறது. ஒபதியா 1 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 5. ஏதோமின் உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? கன்மலை வெடிப்புகளுக்கு. ஒபதியா 1 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 6. ஏதோமை மோசம் போக்குவது எது? இருதயத்தின் அகந்தை. ஒபதியா 1 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 7. ஏதோம் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டது என்ன? என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று. ஒபதியா 1 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 8. ஏதோமியர் என்பவர்கள் யார்? ஏசாவின் வழித்தோன்றல்கள். விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து. கேள்வி எண் 9. நீ டேஸ் போல உயரப் போனாலும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று ஏதோமை குறித்து கர்த்தர் சொன்னார். கழுகை போல உயரப் போனாலும். ஒபதியா 1 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 10. ஏதோம் எங்கே கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் கர்த்தர் விழத் தள்ளுவார். நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும். ஒபதியா 1 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 11. நீ எவ்வளவாய் டேஸ் போனாய் என்று கர்த்தர் ஏதோமை குறித்து கூறினார்? சங்கரிக்கப்பட்டு போனாய் என்று. ஒபதியா 1 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 12. தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுபவர்கள் யார்? திருடர் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்கள். ஒபதியா 1 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 13. திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் எதை விட்டு விடுவார்கள்? சில
பழங்களை. ஒபதியா 1 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 14. எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது எது? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது? ஒபதியா 1 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 15. ஆராய்ந்தெடுத்து கொள்ளப்பட்டது எது? ஏசாவினுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள். ஒபதியா 1 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 16. ஏதோமை எல்லை மட்டும் துரத்தி விட்டவர்கள் யார்? ஏதோமோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும். ஒபதியா 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 17. ஏதோமை மோசம் போக்கி மேற்கொண்டவர்கள் யார்? ஏதோமோடு சமாதானமாயிருந்த மனுஷர். ஒபதியா 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 18. ஏதோமுக்கு கீழே கண்ணி வைத்தவர்கள் யார்? ஏதோமின் அப்பத்தை சாப்பிட்டவர்கள். ஒபதியா 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 19. யாருக்கு உணர்வில்லை? ஏதோமுக்கு. ஒபதியா 1 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 20. டேஸிலுள்ள ஞானிகளையும் டேஸிலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும். ஒபதியா 1 அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 21. எவர்கள் கலங்குவார்கள்? தேமானின் பராக்கிரமசாலிகள். ஒபதியா 1 அதிகாரம் 9 வசனம். கேள்வி எண் 22. எவர்கள் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி தேமானின் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள்? ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி. ஒபதியா 1 அதிகாரம் 9 வசனம். கேள்வி எண் 23. ஏதோமை மூடுவது எது? ஏதோமை வெட்கம் மூடும். ஒபதியா 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 24. எதி நிமித்தம் வெட்கம் ஏதோமை மூடும்? ஏதோம் யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம். ஒபதியா 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 25. ஏதோமின் சகோதரன் யார்? யாக்கோபு. ஒபதியா 1 அதிகாரம் 10 வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நீ டேஸ் சங்கரிக்கப்பட்டு போவாய் என்று கர்த்தர் ஏதோமை குறித்து சொன்னார். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் என்று. ஒபதியா 1 அதிகாரம்
10ஆம் வசனம். கேள்வி எண் 27. அந்நியர் யாரை சிறைபிடித்து சென்றனர்? யாக்கோபின் சேனையை. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. யாக்கோபின் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பெயரில் சீட்டு போட்டது யார்? மறு தேசத்தார். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. மறு தேசத்தாறுகளில் ஒருவனைப் போல் ஏதோமும் எருசலேமை எதிர்த்து நின்றது. சரியா தவறா என கூறுக. சரி. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. யாக்கோபு வம்சத்தார் அந்நியர் வசமான நாளை ஏதோம் பிரியத்தோடே பார்க்கவில்லை. சரியா தவறா என கூறுக. தவறு. பிரியத்தோடே பார்த்தது என்பதே சரி. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. எது நிமித்தம் ஏதோம் சந்தோஷப்பட்டது? யூதா புத்திரருடைய அழிவின் நிமித்தம். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. எந்த நாளிலே ஏதோம் பெருமையாய் பேசியது? யூதர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. எந்த நாளிலே ஏதோம் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசித்தது? கர்த்தருடைய ஜனத்தின் ஆபத்து நாளிலே. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 34. கர்த்தருடைய ஜனத்தின் ஆபத்து நாளிலே ஏதோம் எதை பிரியத்தோடே பார்த்தது? கர்த்தருடைய ஜனங்கள் அனுபவிக்கிற தீங்கை. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. கர்த்தருடைய ஜனத்தின் ஆபத்து நாளிலே ஏதோம் அவர்கள் ஆஸ்தியில் கை போட்டது. சரியா தவறா என கூறுக. சரி. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 36. யூதா புத்திரரில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி ஏதோமியர் எங்கே நின்றனர்? வழிச்சந்திகளில். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 37. டேஸ் நாளில் யூதர்களில் மீதியானவர்களை ஏதோமியர் காட்டிக் கொடுத்தனர். இக்கட்டு நாளில். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 38. எது சமீபமாய் வந்திருக்கிறது? கர்த்தருடைய நாள். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. கர்த்தருடைய நாள் டேஸுக்கும் டேஸ் நாள். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாள். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஏதோமுக்கு. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 41. உன் டேஸ் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். உன் செய்கையின் பலன். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 42. ஏதோமியர் எதின் மேல் மதுபானம் பண்ணினர்? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தின் மேல். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 43. டேஸ் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள்?
எல்லா ஜாதிகளும். ஒபதியா 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 44. எல்லா ஜாதிகளும் டேஸ் விழுங்குவார்கள், டேஸ் போல் இருப்பார்கள். குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். ஒபதியா 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி 45. சீயோன் பர்வதத்திலே டேஸ் உண்டு. தப்பி இருப்பார் உண்டு. ஒபதியா 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 46. எவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள்? சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பவர்கள். ஒபதியா 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 47. தங்களுடைய சுதந்தரங்களை சுதந்தரித்துக் கொள்பவர்கள் யார்? யாக்கோபின் வம்சத்தார். ஒபதியா 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 48. வைக்கோல் துரும்பாய் இருப்பவர்கள் யார்? ஏசா வம்சத்தார். ஒபதியா 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி 49. டேஸ் வம்சத்தார் அக்கினியும் டேஸ் வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய். ஒபதியா 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 50. ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி ஏசா வம்சத்தாரை பற்றிப்பவர்கள் யார்? யாக்கோபு வம்சத்தார் மற்றும் யோசேப்பு வம்சத்தார். ஒபதியா 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 51. ஏசாவின் மலையை சுதந்தரித்துக் கொள்பவர்கள் யார்? தென் தேசத்தார். ஒபதியா 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 52. சமனான தேசத்தார் எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? பெலிஸ்தரின் தேசத்தை. ஒபதியா 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 53. கீலேயாத்தை சுதந்தரித்துக் கொள்பவர்கள் யார்? பென்யமீன் மனுஷர். ஒபதியா 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 54. எப்ராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்பவர்கள் யார்? சமனான தேசத்தார். ஒபதியா 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 55. சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போனவர்கள் யார்? எருசலேம் நகரத்தார். ஒபதியா 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 56. இஸ்ரவேல் புத்திரர் டேஸ் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு சென்றனர். சர்பாத் மட்டும். ஒபதியா 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 57. சர்பாத் மட்டும் சிறைப்பட்டு போனவர்களும் சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போனவர்களும் எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? தென் திசை பட்டணங்களை. ஒபதியா 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 58. சீயோன் பர்வதத்தில் வந்தேறுபவர்கள் யார்? இரட்சகர்கள். ஒபதியா 1 அதிகாரம் 21 வசனம். கேள்வி எண் 59. எதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள்? ஏசாவின் பர்வதத்தை நியாயந்தீர்ப்பதற்காக. ஒபதியா 1 அதிகாரம் 21 வசனம். கேள்வி எண் 60. எது கர்த்தருடையதாய் இருக்கும்? ராஜ்யம். ஒபதியா 1 அதிகாரம் 21 வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.